தேவனுக்கு மகிமை. யோசேப்பின் சரித்திரம். யாக்கோப்பு எனும் நாமம் கொண்ட தன் தகப்பனால் யோசேப்பு அதிகமாக நேசிக்கப்பட்டான். தன் சகோதரர்கள் அனைவரிலும் அதிகமாக தன் தகப்பன் யோசேப்பை நேசித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. இதனால் யாக்கோப்பின் பிள்ளைகள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். இதுவும் அல்லாமல் யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தினபடியால் இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு தன் சகோதரர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலே அவர்களை விசாரிக்கும்படியாக தன் தகப்பன் மூலமாக அனுப்பப்பட்டான். அந்த சந்தர்ப்பத்திலே அவன் சகோதரர்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனித்தார்கள். இவைகளை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே நாம் காணலாம். இதற்கு ஆணி வேறும் மூல காரணமானவன் சிமியோன். ரூபன் தம்பியை தப்புவிக்க வகை தேடுகிறான். யூதா அவன் மேல் கை போடக்கூடாது என்று வெளிப்படுத்துகிறான். சிமியோனை யோசேப்பு பின்காலத்தில் கட்டி வைத்ததற்கு காரணம் இதுவே. யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு சகோதரர்களை வெற்றி போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போத்திபார் வீட்டிலே யோசேப்பு தனக்கு வந்த சோதனையிலே அவன் தேவனுக்கு முன்பாக ஜெயம் பெற்றான். இந்த பாவத்தை செய்வது எப்படி? கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியை நினைப்பது எப்படி? பாவத்துக்கு மரித்த நான் அதில் பிழைப்பது எப்படி என்ற கேள்விகளே ஜெயஜீவியத்தின் சத்தியம். ஆனாலும் அநியாயமாய் நியாயந்தீர்க்கப்பட்டு சிறைச்சாலைகள் கொண்டு செல்லப்பட்டதாக நாம் காண்கிறோம். சிறைச்சாலையிலே பானபாத்திரக்காரன், சுயபாகிகளின் தலைவன் என்ற 2 குற்றவாளிகளின் மத்தியிலே யோசேப்பு குற்றமற்றவனாக காட்சியளிக்கிறான். இவர்கள் இருவரும் இயேசுவின் வலது இடது பக்கத்திலே அறையப்பட்ட கள்ளர்களுக்கு ஒப்பனை. பானபாத்திரக்காரன் திரும்ப விடுவிக்கப்பட்டான். சுயபாகியின் தலைவன் தூக்கிலிடப்பட்டான். ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டான், மற்றொரு கள்ளன் நியாயந்தீர்க்கப்பட்டான். பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு சரியான விளக்கத்தை யோசேப்பு கொடுத்தபடியினால், அதாவது 7 வருட செழிப்பு, அதன் பின் 7 வருட பஞ்சம் என்ற விளக்கத்தை யோசேப்பு பார்வோனுக்கு சொன்ன இடத்திலே பார்வோன் யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக்கினான். பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு சரியான விளக்கத்தை யோசேப்பு கொடுத்தபடியினால், அதாவது 7 வருட செழிப்பு, அதன் பின் 7 வருட பஞ்சம் என்ற விளக்கத்தை யோசேப்பு பார்வோனுக்கு சொன்ன இடத்திலே பார்வோன் யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக்கினான். யோசேப்பை குழியில் போட்டு கொண்டு போட வேண்டும் என்ற திட்டம் தவிர்க்கப்பட்டது. யோசேப்பு அந்த ஆபத்தில் தப்பித்துக் கொண்டதாக நாம் காண்கிறோம். ஏரோது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற இடத்திலே 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்ட இடத்திலே இயேசு கொல்லப்படாதபடி எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். போத்திபார் வீட்டிலே தனக்கு வந்த சோதனையை யோசேப்பு ஜெயித்தது போல இயேசு பிசாசு மூலமாக தமக்கு வந்த 3 சோதனைகளையும் ஜெயித்தார். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டது போல இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யோசேப்பை அனைவரும் தண்டனிட்டு வணங்க வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிட்டது போல இயேசுவை வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் அனைவரும் வணங்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. யோசேப்பின் பரிசுத்தமான வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. பஞ்ச காலத்திலே யோசேப்பு தன் சகோதரர்கள் தனக்கு செய்த தீமைக்கு பதிலடி கொடுத்தார். யோசேப்பு நடத்தின நாடகம் அவன் உடன் பிறந்த சகோதரர்களை கசக்கி பிழிந்தது போல இருந்தது. பின் நாட்களில் யோசேப்பு சகோதரரை அன்பு கூர்ந்து அவ்வளவு பட்சமாய் பேசினாலும் எவ்வளவு பட்சமாய் பேசினாலும் அந்த நாடகத்தை நிவர்த்தி செய்யக்கூடாததா இருந்தது என்று நாம் காணலாம். யோசேப்பு தீமையை தீமையினாலே வெல்ல வேண்டும் என்ற நிலையிலே செயல்பட்டான். தீமையை நன்மையினாலே வெல்லவில்லை. யோசேப்பின் கடின இருதயம் யூதாவினால் உடைக்கப்பட்டது. அவன் சத்தமிட்டு அழுதான். இப்பொழுது நீங்கள் அல்ல, தேவனே இதை செய்தார் என்று ஆதியாகமம் 45:8 யோசேப்பு சொன்னதாக நாம் காண்கிறோம். அதை முதலாவது சொல்லியிருந்தால், நன்மையினாலே வென்றிருந்தால் யோசேப்பின் சகோதரர்கள் உணர்வடைந்து அழுது யோசேப்போடு ஒப்புரவாக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி யோசேப்பு செயல்படவில்லை. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே பயந்த நிலையிலே தங்களை அடிமைகள் என்று யோசேப்பிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார்கள். யோசேப்பு அவர்களுக்கு முன்பாக அழுது நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்னதாக நாம் காண்கிறோம். தான் கண்ட சொப்பனத்தை யோசேப்பு தன் நாடகத்தில் வெளிப்படுத்தினதாக நாம் காண்கிறோம்.
தனக்கு தீமை செய்த சகோதரர்களை யோசேப்பு தன் அதிகாரத்தினாலே மேற்கொள்ளுகிறான். யோசேப்பின் இருதயமும் அவன் சகோதரர்களின் இருதயம் சரியாக இணையவில்லை. நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தபடியினாலே அந்த அன்பு அவரை நம்மோடு இணைக்கிறது. நான் உயர்த்தப்படும் போது என் ஜனங்களை இழுத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ அன்பினாலே மற்றவர்களை நாம் நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அதிகாரத்தினால் நாம் மற்றவர்களை சரிப்படுத்த முடியாது. யாக்கோபுடைய குடும்பம் முழுவதும் யோசேப்பு மூலமாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டது. யூதாவின் முதல் தலைமுறையும் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டதாக ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே நாம் காணலாம். தீமையை தீமையினாலே வெல்லாதபடி தீமையை நன்மையினாலே வெல்லுவோம். யோசேப்பை போல குழியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவோம். யோசேப்பை போல எப்படி என்று பாவத்தை ஜெயிப்போம். யோசேப்பை போல சிறைச்சாலையை மேற்கொள்ளுவோம். யோசேப்பை போல ஆளுகையை அடைந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.